விண்வெளித்துறையில் இந்தியாவின் சாதனைகளை எடுத்துக் கூறும் வகையில் சேலத்தில் இஸ்ரோ சார்பில் நடத்தப்பட்ட நடமாடும் கண்காட்சி மாணவ மாணவியரை வெகுவாக கவர்ந்தது. இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பினை காணலாம். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் என்கிறார் சுப்பிரமணிய பாரதி. பாரதியின் கனவை நனவாக்கும் வகையில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் வியத்தகு சாதனைகளை நிறைவேற்றி வருகிறது. சந்திரயான் மற்றும் மங்கள்யான் ஆராய்ச்சி திட்டங்கள் இந்தியாவின் ஆளுமையை உலகிற்கு தெரிவிக்கும் வகையில் சிறப்பாக அமைந்துள்ளன. இதேபோன்று செயற்கைக்கோள் செலுத்துவதிலும் விண்வெளி அரங்கில் இந்தியா தனி இடம் பிடித்துள்ளது. விண்வெளி ஆராய்ச்சி குறித்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியரிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்திடும் வகையில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ சார்பில் நடமாடும் விண்வெளி கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. தென்னிந்தியா முழுக்க பல்வேறு கிராமங்களுக்கு பயணம் செய்யும் நடமாடும் விண்வெளி கண்காட்சி சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடைபெற்றது. சேலம் உருக்காலை செயல் இயக்குனர் பிரபீர்குமார் சர்க்கார், இஸ்ரோ விஞ்ஞானி சங்கரன் ஆகியோர் கண்காட்சியை தொடங்கி வைத்தனர். இந்திய விண்வெளி மையத்தின் செயற்கைக்கோள்கள், கண்டுபிடிப்புகள், விண்வெளி திட்டங்கள், ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ராக்கெட் ஏவும் காட்சிகளை மாணவ மாணவியர் கண்டு ரசித்தனர். ஓமலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த அரசு பள்ளிகளிலிருந்து 2500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் இஸ்ரோவின் நடமாடும் விண்வெளி கண்காட்சி பேருந்தினை பார்வையிட்டு அது குறித்து தெரிந்து கொண்டனர். இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சியை கிராமங்களில் இருக்கும் மாணவ மாணவியரும் தெரிந்து கொள்ளும் வகையில் கண்காட்சி நடத்தப்படுவதாக கூறுகிறார் சதீஷ் தவான் விண்வெளி மைய பொது மேலாளர் லோகேஷ். ராக்கெட்டுங்கிறது எதுக்காக, இப்போ எல்லாருக்கும் ராக்கெட்னா என்ன மேலே போகுது அப்படிங்கிறதுக்காக இது இங்கே என்ன சொல்கிறோன்னா, நம்ம ராக்கெட்னா ஒரு சிங்கிள் ஐட்டமா இல்லை எத்தனை ஐட்டங்கிறது அவங்களுக்கு எது மாதிரி, அது ஒரு ராக்கெட்டுங்கிறது 4 ஸ்டேஜாக இருக்கலாம். எதுக்காக 4 ஸ்டேஜ், அதெல்லாம் அவங்களுக்கான அடிப்படை அறிவு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த காட்சியோட முக்கிய நோக்கம். சந்திரயான் திட்டங்களின் மாதிரிகள் மற்றும் அதன் செயல்பாடுகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியா சார்பில் ஏவப்படும் ராக்கெட்டுகள் குறித்தும் அவற்றின் அவசியம் குறித்தும் மாணவ மாணவியர் எளிதில் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த நடமாடும் விண்வெளி கண்காட்சியில் விளக்கம் அளிக்கப்பட்டது. ராக்கெட்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் பார்த்தோம், அதை எக்ஸ்பிளைன்லாம் பண்ணாங்க. அதை வச்சு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அது எப்படிலாம் தயாரித்தாங்க, அது எப்படி விண்வெளிக்கு அனுப்பிச்சாங்க சேட்டலைட்டில், அதெல்லாம் நாங்கள் பற்றி புரிஞ்சுக்கிட்டோம். சயின்ஸ் மாடல்ஸ், இந்த ராக்கெட் மாடல்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. சந்திரயான் 1, சந்திரயான் 2 இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, நல்லா புரிஞ்சிச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் இது மாதிரி பண்ணணும், நம்மளும் இது மாதிரி சாதனைலாம் பண்ணணும்னு ரொம்ப தோணுச்சு. மேலும் கல்லூரி மாணவ மாணவியர் தெரிந்து கொள்ளும் வகையில் இஸ்ரோவின் வருங்கால திட்டங்கள், விண்வெளி ஆராய்ச்சி துறையில் வேலைவாய்ப்புகள், படிப்புகள் குறித்தும் அலுவலர்கள் மாணவ மாணவியருக்கு விளக்கமளித்தனர். சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் மனிதகுல நாகரிகத்தில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோ நடத்தி வரும் இந்த விண்வெளி சக்கரம் கிராம பகுதி மாணவர்களிடையே மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் என நம்பலாம். டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலம் மாவட்டம் ஓமலூரிலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.